வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டு இருக்கிறது. ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆண்ட்ராய்ட் டெக் தமிழ்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்தது. ப்ரோ, என் சேனல் நேமை நான் மாற்றுறேன், ஸோ மாற்றும் போது என்னோடய கஸ்டம் யூஆர்எல் மாற்ற முடியாதா அப்படின்னு. முன்னாடி வரைக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல் ஒன்ஸ் தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றினாலும் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ நீங்கள் எவ்வளோ வாட்டினாலும் மாற்றிக்கலாம். அது எப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே கைஸ், இங்கே இருக்குது இந்த பாருங்க, டிஜிட்டல் ஜாங்கிரி ப்ரோ. ஓகே, நான் சேனல் நேம் மாற்றினா கஸ்டம் யூஆர்எல் மாற்ற முடியுமா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு, ஆண்ட்ராய்ட் டெக் தமிழ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அது எப்படி மாற்றுறது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டிஜிட்டல் ஜாங்கிரி பேர் பிடிக்கல, வேறு ஏதோ மாற்றிட்டேன். மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குன்னு ஒரு கஸ்டம் யூஆர்எல் இருக்கும். அது இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? கஸ்டம் யூஆர்எல் டிஜிட்டல் ஜாங்கிரின்னு எனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது எனேபிள் ஆகிருக்கு. இதை நான் மாற்றணும்னா இது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்டெப்பு. இங்கே போயிட்டு அபவுட் மீ .google.comனு இருக்கு பாருங்கள். அபவுட் மீ .google.com. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு என்ட்ரு அடிங்க. ஓகேங்களா? என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய கூகுள் அபவுட் மீ பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட நீங்கள் எது பப்ளிக்காக கொடுத்துருக்கீங்களோ அதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டம் யூஆர்எல் டிஸ்பிளே ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் எடிட்டுன்னு கொடுங்க. எடிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல்ஸ் ரிலீஸ் நீங்கள் அங்கே கொடுத்து யூடியூப்பில் கொடுத்த கஸ்டம் யூஆர்எல் இங்கே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம், என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கஸ்டம் யூஆர்எல் தான் நம்ம மாற்ற போகிறோம். என் சேனல் இவன் மாற்றிட்டேன்பா, டிஜிட்டல் ஜலேபி இல்லை டிஜிட்டல் தோசை அந்தமாரி தான் மாற்றிட்டேன்னு நினச்சிப்போமே. எப்படி மாற்றணும்? ஒன்றும் இல்லைங்க, இங்கே இன்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி கேட்கும். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ப்ரொசீட் வித் யூஆர்எல் அப்படின்னு கேட்கும். கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா போயிடுச்சா? ஓகேன்னு கொடுத்துட்டிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம கஸ்டம் யூஆர்எல் இருக்குல்ல, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இன்னொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ உங்களோட கஸ்டம் யூஆர்எல் போயிடுச்சு. ஸோ இப்போ என் சேனல் பேரும் நான் மாற்றிட்டேன். இப்போ யூஆர் எலிஜிபிள் ஃபார் கஸ்டம் யூஆர்எல்னு வருது. இப்போ போயிட்டு நான் எனேபிள் பண்ணேன்னா அது கேட்கும் இந்தமாரி. இதை பாருங்கள், யூ வாண்ட் டு கிளைம் இட் ஹியர்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இந்தமாரி கிளைம் பண்ணேன்னா இந்தமாரி கேட்கும், இது ஓகேவான்னு. இது ஓகே இல்லைன்னா நீங்கள் உங்கள் சேனல் வச்சுட்டு இந்த சஃபிக்ஸு இந்தமாரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிறதே போதும். ஓகே ஓகே அண்ட் சேஞ்ச் யூஆர்எல் கன்ஃபார்ம் சாய்ஸ் இப்படி தான் வரும்ன்ற காமிக்கும். கன்ஃபார்ம் சாய்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி சேனல் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் போயிட்டு உங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டம் யூஆர்எல் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா கஸ்டம் யூஆர்எல். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் சேஞ்ச் யுவர் கஸ்டம் யூஆர்எல் கைஸ். ஓகே, அந்த கஸ்டம் யூஆர்எல் மாற்றணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா மாற்றும் போது உங்களால் மாற்ற முடியல, உங்களால் அந்த நேம் சேஞ்ச் பண்ண முடியாத பட்சத்தில் வேறு வழியே இல்லை. நீங்கள் யூடியூப் ஹெல்ப் டீமுக்கு, சப்போர்ட் டீமுக்கு மெயில் அனுப்பணும். இந்த அபவுட் அஸ் பேஜ்னு ஒன்று போனோம் தெரியுமா, அங்கேயே கார்னரில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப்லாம் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் யூடியூப் ஹெல்ப்பில் போய்ட்டு இமெயில் அடிச்சிருங்க. இமெயில் அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாரி வரும். அந்த ஃபார்மில் நீங்கள் அந்தமாரி நியூ கஸ்டம் யூஆர்எல் கேட்டிருப்பாங்க. ஒரு 3-4 அனுப்பிச்சு அனுப்புங்க, அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட், எல்லாருமே பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ண முடியாதவங்க வேறு வழியே இல்லை, யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேரை பரப்புங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சேனலோட மெயின் பேஜில் பேனரில் இருக்கும், அபவுட் அஸ் பேஜில் இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ அண்ட் பாய்.